ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டின் பிரதமர் உலகின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறோம் என்றார்கள். எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அன்பு தங்கைகளே, தம்பிகளே, அவன் வாகனம் ஓடிக்கொண்டே இருந்தது. போய் அந்த அரங்கிலே ஆகச்சிறந்த உலகின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறந்தார். ஒரு சிவப்பு துணியிலே, பட்டு துணியிலே போர்த்தி வைத்திருந்தார்கள். அந்த சிலையை திறந்தார். அது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சிலை என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். அவர்தான் சொல்றார், அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை படித்த உங்கள் உடன் பிறந்தவர்கள் அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற முழக்கத்தை பின்னாடி சேர்த்தோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்தவரும் அவர்தான். இருக்கிற உரிமைகளை காக்க, இழந்த உரிமைகளை மீட்க நமக்கு இருக்கிற ஒரே வழி அரசியல் விடுதலை. இங்கே வந்த கட்சிகள் எல்லாம் அரசியல் விடுதலை என்று பேசி வந்தார்கள். பிறகு அரசியல் வியாபாரமாக மாற்றி நீத்திருக்கிறார்கள். எங்க சீட்டு நோட்டம் அதிகம் வருதோ அங்க போய் கூட்டணி வைக்கிறது. அப்ப கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருதா? கூடி எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணா கொலை சரியாயிருமா? நாங்க தனித்து நிற்கிறோம் என்றால் தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். கொள்கையில் தெளிவு, குழப்பமில்லா முடிவு. எங்கள் ஒரே நோக்கம், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாற்றி படைப்பது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், வளக்கொள்ளை, மதுமத போதை ஏதுமற்ற ஒரு தூய தேசம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் உங்கள் உடன் பிறந்தவர்கள் நிற்கிறோம். அதெல்லாம் அறிவு சமூகம் இப்படியெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பை தமிழ் இனத்தில் முன்னவர்கள் செய்யறதுக்கு யாரும் இல்லை. பணம் இருக்கிறவன்ட்ட இன உணர்வு, மான உணர்வு இருக்காது. மான உணர்வு, இன உணர்வு கொண்ட பணம் இருக்காது. இரண்டும் இருக்கிற ஒரே ஒரு மனிதன் நம்ம இடத்தில் வாழ்கிறார் என்றால் நம்முடைய பாரிவேந்தர் ஐயா அவர்கள் தான். அந்த பாட்டில் தாயே, தமிழ் தாயே எங்களை மன்னிச்சுக்க, தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ஒரு தமிழ் இல்லையானு எங்க ஐயாவுடைய குறைய போக்கத்தான் அவர் பிள்ளை தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். பல பேர் என்னையும் காலி பண்றதுக்கு எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ள போயிரு, எப்படியாவது போயிரு. அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, இவ்வளவு கோடி கொடுக்குறோம், இவ்வளவு ஆயிரம் கொடுக்குறோம், இத்தனை ஆயிரம் கோடி கொடுக்குறோம், இவ்வளவு பதவி கொடுக்குறோம், நீங்க நல்லா இருப்பீங்க, நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களுக்கு நாசமாயிருவாங்க, பரவாயில்லையா?